முன்னாள் உள்துறை மற்றும் முன்னாள் நீதித்துறை அமைச்சராக இருந்த எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் ப சிதம்பரம் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. நிறைய பேர் அப்படி எழுப்புறாங்க. அது எப்படிங்க நீங்க சண்டை போடுவீங்க, அமெரிக்கா போர் நிறுத்தம் அறிவிக்கும் அப்படின்னு. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்ப அமெரிக்கா தான் உண்மையிலே போர் நிறுத்தம் அறிவிச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நம்ம பார்க்கிறோம், இது வரைக்கும் ஒரு 230 போர் நிறுத்தமா அறிவிச்சிருப்பாரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். அவர் மாட்டு அறிவிச்சுக்கிட்டே இருப்பாரு. 231 இன்னொன்னு அறிவிச்சாரு, அவர் மாட்டு அறிவிச்சு யாரும் கேட்கலங்க. இதை இன்னொரு மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கேட்டாங்க. இந்த மாதிரி வேர் வாஸ் த யூஎஸ் when the ceasefire on? US was in United States. அவன் அங்கதான் இருந்தாங்க. இதை சொல்ல முடியுமா? திரு சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தவர், நிதித்துறை அமைச்சராக இருந்தவர். அமெரிக்கா அறிவிக்கிறதா, நம்ம பிரதமர் இந்திரா காந்திலாம் எப்படி அறிவிச்சாங்க தெரியுமா அப்படின்னாரு. இந்த அமெரிக்கா கூட இந்த 123 ஒப்பந்தம் போடுறதுக்காக முந்தைய அரசு எவ்வளவு பாடுபட்டது. திரு மன்மோகன் சிங் முன்னாள் மாண்புமிகு பிரதமர் ஆட்சியே போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு எப்படி நின்னாருங்கிறத பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய வற்புறுத்தலா இல்லையாங்கிற கேள்வி. அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து அவர்கள் இந்த கேள்வி எழுப்புறாங்க. திரு சிதம்பரம் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட இந்த கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை. அவருடைய கட்சியை சேர்ந்த சசி தரூர்ட்ட கேட்டாலே சொல்லியிருப்பார். நானும் பார்த்துட்டேங்க, எந்த பிஜேபி காரரும் சசி தரூர் மாதிரி பேசலங்க. அதான் எனக்கு ஒண்ணு அதுல எந்த குழப்பம் இல்லை. நானும் எவ்வளவு பிஜேபி காரங்களை பார்த்தேன். அவன் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு ஓடி பாஞ்சு வரானது வர. நம்மால் வெள்ளக்கார மாதிரியே இங்கிலீஷ் பேசி வெள்ளக்காரனை பூரா கவுத்தி ஆடா பின்னி படுற இருக்காரு. எவ்வளவு நேஷனல் ஸ்பிரிட்டோட உள்ள ஸ்பீச் நீங்க கேட்கணும். பனாமால அவர் பேசின ஸ்பீச் நீங்க கேட்கணும். அடிச்சு துவம்சம் பண்ணி இவ்வளவு மெமரியோட ஒரு தேசப்பற்றாளனை தவிர வேற யாராலும் பேச முடியாது. வேற யாராலும் பேச முடியாது. அவ்வளவு பிரமாதமான ஒரு ஸ்பீச், டீடைலிங்கா, ஒரு ரெஃபரன்ஸ் கிடையாது, ஒரு நோட்டு கிடையாது.